வெல்கம் டு விகாட் ராஜா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சண்டே ஸ்பெஷல். எப்போ போல் பாஸ்மதி இந்தியா கேட் ரைஸு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், எலுமிச்சப்பழம், பச்சை மிளகாய், சிக்கன், நெய், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஓகே ப்ளீஸ். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லோரும் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? அடுப்பை பார்த்தாச்சு. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு நல்லா இந்த அடுப்பில் பண்ணால் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால பிரியாணி அடுப்பில் பண்ணுறோம். பாஸ்மதி ரைஸு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஊற வச்சு ஓரமாக வச்சிடணும். பிரியாணி அரிசி. இது என்னது? அது பக்கத்தில் இருக்குது என்னது? சிக்கன். அது தக்காளி, கொத்தமல்லி, மிளகாய், லெமன், பிரியாணி ஊற்றணுமா? போதுங்க. என்ன ரொம்ப சத்தம் நல்லா இருக்கு. உங்க அத்தா போன திருப்பி செஞ்சுட்டு போறீங்க. போதுங்க, திருப்பி திருப்பி ஊத்திட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் வா. இப்போ இனிமேல் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. கையை இதையும் மட்டும் ஃபோக்கஸ். புகை அடிக்கிறேன், கொஞ்சம் நேரம் விட்டுருண்ணே. வெங்காயம் தக்காளி தானே ஃபஸ்ட்டு வதக்குவாங்க. போடுவாங்க. எப்போ நீ கூட்டு போ. வெங்காயம், அப்படி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ரெட் கலர் வர்ற மாதிரி நல்லா வதக்கணும். ஃபுல்லாக வதக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு இதை போட்டு இன்னும் கொஞ்சம் இப்படி வதக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அப்படி அந்த ஸ்மெல்லு, பிரியாணி ஸ்மெல்லு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நல்லா கொதிக்க, நல்லா அந்த டைமில் வதக்க தான் அந்த ப்ரௌன் கலர் அந்த ரேஞ்சுக்கு வரும். ஃபுல்லாக இப்போ வதக்கிறது தான். ஃபஸ்ட் டைம் சும்மா நானாக ட்ரை பண்ணுறேன் பிரியாணி எப்படி பண்ணணும்னு. எப்படி வரும்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். தயிர் வாங்கினியா? ஐயா தயிர் குடி கொடு. இது பாருல எடுத்தியா? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரௌன் கலர் தெரியுதா? இப்போ நம்ம வதக்கிட்டே இருக்கோம். வதக்க அப்படி ப்ரௌன் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸ்மெல்லு லைட்டாக இப்போ தான் அந்த ஸ்மெல் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வதக்கட்டும். நல்லா கொஞ்சம் வதங்கணும். ஓகேவா? நல்லதை போட்டு ஒரு அடுப்பு போட்டுருக்குமா? அப்படி நல்லா இருக்கும்லண்ணே. இதான் நல்லது. நல்ல அது மரம் உனக்கு நிழல் நல்லாயிருக்கும். அது தயிர் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணியா வந்துரு போதும். அப்படி என்ன போட்டு அது பொடி அப்படி காமி. இல்லை 2x சிக்கன் போட போகுது. நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சா? இப்போ நம்ம சிக்கன் அள்ளி போடுறோம். சிக்கனை நல்லா வதக்கி அப்படியே கொஞ்சம் ஹீட் ஆகட்டும்.
பிரியாணியா கையா பிரியாணி அரிசியை காணும் தக்காளி சாதம் வடிக்கிறேன். கஞ்சி அரிக்க பாரு சார் இப்போ வெந்திருக்காது, இந்த அரிசியை போட்டு தான் வேகணும். அரை தக்காளி செஞ்சு கொண்டாரு இன்னும் வேகணும். கையை கரண்டி லாஸ்ட் தான் போடணும், உடையாம போடாதீங்க. ஆ சரி அங்கே போ அட்டைப்பட்டி ஏன் கொடுத்து வச்சுக்கோ. வீடியோ இந்த பாக்கெட் தான் இருக்கு இந்த சைடு பரவாயில்ல. மட்டும் இப்போ ஆச்சிக்கு மட்டும் வெள்ளை ரைஸும் ஒரு ரசம் மட்டும் கொண்டு வந்துருப்பேன். பாதி அரிசி ரசம் வேணாம். ஏன் நல்லா இல்லையா? நல்லா இருக்கும். பொடி போட்டுன்னா தண்ணி உள்ளது பொடியை போட்டு வைக்க வைக்கணும். வரேன் அப்படி தண்ணி ஊற்று பண்ண தண்ணியை வேற தண்ணி கொண்டு வரேண்ணே. அந்த தண்ணி ஊற்றுறேன் அளவு கணக்கு அளவு கணக்கில் ஊற்றணும். அதுதான் நாங்கள் இப்போ சென்னை அடிச்சு விட்றோம். இல்லை மட்டும் சென்னை வரைக்கும் போகும். சென்னைக்கு நாங்கள் ஏன் கேட்டோம். என்ன கிடையாது குட்டி ஸ்ரீ குட்டி ஸ்ரீ கிண்டலுமே அப்படி லைட்டா நீ முன்னாடி ஒரு கோழிக்கும் செத்து போச்சு. கோழியை கொத்தி கொண்டு இருக்கு. முத்திட்டு சேவல் ரொம்ப தண்ணி ஊற்றினா அந்த அரிசி எடுக்காது. இப்போ பத்தியா உப்பு பத்தியா பத்தியா தண்ணியா உப்பு பாருங்க. சரி மூடி வைங்க, வேவட்டுங்க. இந்த அரிசி ஏதாவது ரொம்ப வெவ்வாது. பாஸ்மதி ரைஸ் நான் கிண்டிட்டே ஐயா கிண்டிட்டே இருந்தா உடைஞ்சிருங்க. கிண்டல அரிசி போட காட்டி சாப்பிடுறேன்னு நான் நினைக்கிறேன். மூடி வைங்கம்மா. மூடி பாருமா. தூர எடுங்க. மூடி இல்லையா? எனக்கு நல்லா வந்துரும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணியிருக்கோம்ல லூசா, அது எப்படி நல்லா வராம வரும். பக்குவம் எடுத்து உப்பு போட்டதுல நான் போட்டிருக்கேன். கங்குல அவியது அடமான வச்சுருக்கோம்ல. ஒரு வழியாக பிரியாணியை நாங்கள் தம் போட போகிறோம். பிரியாணி ரெடி. எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு முடிக்க போகிறோம். பிரியாணி சப்ஸ்கிரைப் ரெடி.